ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அதனால போன எபிசோட பார்க்கலனா ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. பிகாஸ் இந்த அனிமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனிமே, அதனால ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே யாருக்காச்சும் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு 4 எபிசோட்ஸ் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த அனிமே விரித்தனமா போவோம். அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஸ்கிப் பண்ணாம பார்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்குன்னு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் காணிக்கையோட வாயில டோக்கா ஃபிளஷ் வச்சு திணிக்க இவனுக்கு உடம்பு முழுக்க ஏதோ வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இவனுக்குள்ள அந்த கோலோடைய சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதனால இந்த ஃபிளஷ் சாப்பிட்ட உடனே உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமா வேலை செய்ய ஆரம்பிக்கவும், இல்ல இப்படி நடந்திருக்க கூடாது, நான் இந்த ஃபிளஷ் சாப்பிட்டு இருக்க கூடாது, நான் ஒரு மனுஷன், நான் எப்படி சாப்பிட முடியாது, நான் இப்படி சாப்பிட்டு இருக்க கூடாது, நான் இப்படி சாப்பிட்டு இருக்க கூடாதுன்னு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு அந்த ஃபிளஷை வாந்தி எடுக்கலான்னு ட்ரை பண்றான். ஏன்னா இவன் இன்னும் அந்த கோலா மாறிட்டான் அப்படின்ற விஷயத்தை ஏத்துக்கவே இல்லை இல்லையா, அதனாலதான் என்னால இதை ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி நான் ஒன்னும் டீமன் கிடையாதுன்னு இவன் சில வார்த்தையை விட்டதும், என்னது எங்களை மாதிரி நீ டீமன் கிடையாதா, கொய்யால உனக்கு சொன்னா புரியாதான்னு புடிச்சு போட்டு போனாடி அடிச்சுட்டு, இங்க பாரு நீ சடனா கோலா மாறினதையே உன்னால ஏத்துக்க முடியலனா, நான் பிறந்ததுல இருந்தே ஒரு கோலா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன்னு உனக்கு சொன்னா புரியாது. ஏன்னா மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடு, அவங்க நடந்துக்கிற விதம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நானும் மனுஷனா இருந்தா நல்லா இருக்குமேனு தோணுச்சு. ஆனா என்ன பண்றது, நான் பிறக்கும் போதே ஒரு கோலா பிறந்ததுனால சின்ன வயசுல இருந்து மனுஷங்களை மட்டும் தான் சாப்பிட்டு வளர்ந்துகிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கஷ்டம் தான். இதுல வேற கோல்ஸுங்களுக்கு நடுவுல நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அப்பப்ப சண்டை வேற வருது. அந்த சண்டையை சாதகமா பயன்படுத்திக்க இந்த சிசிஜியை சேர்ந்தவனுங்க குறுக்க வரானுங்க. அதனால இந்த இடத்துல கோல்ஸ் வாழறதுன்றது ரொம்பவே கஷ்டம் தான். இருந்தாலும் அதுக்கு நடுவுல தான் நாங்க கஷ்டப்பட்டு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அப்படி கிடையாது. இத்தனை வருஷமா ஒரு மனுஷனா பிறந்து சந்தோஷமா வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் நீ ஒரு கோலா மாதிரி இருக்கிற. ஆனா நீ முழுசா கோலா மாறுறதுக்கு பதிலா பாதி மனுஷனாவும் பாதி கோலாவும் இருக்கிற. அதனால உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல இடம் இருக்காதுதான். இருந்தாலும் நீ உயிர் வாழறதுக்காக சாப்பிட்டாகணும். ஏன்னா ஒரு கோலுக்கு பசி எடுத்துருச்சுன்னா அதை அடக்கவே முடியாது. இருந்தாலும் நீ இப்ப ஒரு பாதி கோலா இருக்கிறதுனால உயிர் வாழணும்னா மனுஷங்களை சாப்பிட்டு தான் ஆகணும். இல்ல உன்னால மனுஷங்களை சாப்பிட முடியாதுன்னா சொல்லு, நான் உன்னை இப்பவே கொன்னுறேன். ஏன்னா ஒரு கோலுடைய பசி எந்த அளவுக்கு இருக்குன்றத நீ உணர்ந்திருக்கிறல்ல, அதனால சொல்லு, சாப்பிட போறியா இல்ல சாக போறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவனை என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பதான் இந்த இடத்துக்கு வந்து யோஷிமுரான்றவரு, டோக்கா போதும், அவனை இதுக்கப்புறம் நம்ம மிரட்ட வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் தான் அந்த அன்டேக்கோ காஃபி ஹவுஸோடைய ஓனர். அதாவது இந்த பொண்ணு வேலை செய்யக்கூடிய அந்த காஃபி ஹவுஸோடைய ஓனரே இவர் தான். அதனாலதான் இப்படி ஒரு சொன்ன உடனே, இல்ல சார் இவன் ஒரு ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் கோலா இருக்கிறான், அதனால இவனை நம்ம கேங்ல சேர்த்துக்க முடியாது, இவனை கொண்டுடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லம்மா அப்படி நம்ம பண்ண வேணாம். ஏன்னா அவனுக்குள்ள கோல் இருக்குது, அந்த கோல் அவனை வழி நடத்தும். சோ நீ தேவையில்லாம எதுவும் பண்ண தேவையில்ல. அப்புறம் தம்பி இங்க பாருப்பா, உனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் உனக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா ஏன் கூட வா, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்ப போற நேரத்துல தான் இவனுக்கு தெரியுது வந்த ஊரும் ஒரு கோல் தான். அதனாலதான் சரி ஓகே இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுவார்னு இவர் கூட சேர்ந்து காஃபி ஹவுஸுக்கு வந்த உடனே, தம்பி இந்தப்பா இந்த காஃபியை குடி, ரொம்ப களைப்பா இருக்குன்னு எனக்கு தெரியும், இதை குடிச்சுனா உனக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்குன்னு காஃபியை போட்டு கொடுக்க இவனுக்கு பயமா இருக்குது. ஏன்னா எந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் இவனுக்கு டேஸ்டே தெரியல இல்லையா, அதனால இந்த காஃபியை என்னால குடிக்க முடியுமான்னு தெரியல. நீ ஒரு மாதிரி நர்வஸா உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ, ஹே இங்க பார்ப்பா கணக்கே, இதை நீ கண்டிப்பா குடிக்க முடியும். ஏன்னா கோல்ஸுக்கு சாப்பாடோட டேஸ்ட் தான் தெரியாதே தவிர காஃபியோட டேஸ்ட் கண்டிப்பா தெரியும். அதனால நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னதும் இவனு சரி ஓகேன்னு லைட்டா எடுத்து குடிச்சு பார்க்க இவனுக்கு உண்மையாவே இந்த காஃபியோட டேஸ்ட் தெரியுது. அதனால இந்த காஃபியை இவன் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அழுதுகிட்டு, எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல, நான் ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு மனுஷனும் கிடையாது ஒரு கோலும் கிடையாது. அதனால ப்ளீஸ் எனக்கு எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியில போறதுக்கான வழியை காட்டுங்க, இல்லன்னா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவன் கேட்கவும், இங்க பாருப்பா இதுல இருந்து வெளியில போறதுக்கான வழி என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா உனக்கு இருக்கக்கூடிய பசியை தீக்கிற அளவுக்கு என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா எங்க கிட்ட ஹியூமன்ஸோட ஃபிளஷ் எல்லாமே இருக்குது, அதுல இருந்து ஒரு பார்சல் நான் இப்போ உனக்கு தரேன். சப்போஸ் இது உனக்கு பத்தலனா நீ நெக்ஸ்ட் டைம் கூட இந்த இடத்துக்கு வந்து நீ வாங்கிக்கலாம். அதனால எங்களால முடிஞ்ச ஹெல்ப் இவ்வளவுதான் பண்ணு. இவனு எதுவுமே பண்ணாம ஹியூமன்ஸோட ஃபிளஷை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா இதை வீட்டுக்கு போயிட்டு எடுத்து சாப்பிடலாமா வேணாமான்னு இவனுக்கு செம்ம குழப்பமா இருக்குது. ஏன்னா இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா ஒரு முழு கோலாவே மாறி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவன் கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவான் இல்லையா. அதனால அவர் கொடுத்த பார்சலையே பார்த்துக்கிட்டு, நான் மனுஷனா இருக்கணும், நான் கோலா மாற மாட்டேன், நான் மனுஷனா இருக்கணும், நான் கோலா மாற மாட்டேன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோலுடைய பார்ட்ஸ் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அதை எடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு
இவனை தூண்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இவன் கோலா மாறதுக்கு காரணமா இருந்த அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கூட இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம டேய் இங்க பார், நானும் உன்னுடைய உடம்புக்குள்ளதான் இருக்கிறேன், அதனால நீனும் நானும் உயிரோட இருக்கணும்னா ப்ளீஸ் அதை எடுத்து சாப்பிடு, உனக்கு அது இப்ப வேணும், அதனால நான் சொல்றது கேளு, எடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு இவனை கம்பல் பண்ண ஒரு கட்டத்துல இவன் கான்சியஸை இழந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி மாறினதும் என்னுடைய பசி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இது எனக்கு வேணும், நான் இதை சாப்பிட போறேன்னு இதை எடுத்து சாப்பிட கிட்ட வந்திருப்பான். அப்பதான் கரெக்டா இவனை கான்சியஸுக்கு கொண்டு வர மாதிரி இவனுடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதனால என்னடா அது நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தா ஹீடே தான் இவன் ஸ்கூலுக்கு வரலன்னு எப்படா வருவான்னு கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்திருப்பான். ஆனா என்னுடைய பசியினால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்றது இப்படி என்ன கான்சியஸ்ல இருந்தவன் திரும்பவும் கோலா மாதிரி இந்த ஃபிளஷை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில கொஞ்சம் தயக்கத்தோடவே தான் ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கிறான். ஏன்னா இப்ப இவனுக்கு பசி எடுத்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான் இல்லையா, அதனால என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கும் போது ஹீடேவும் ஒரு வழியா வந்துட்டான்டான்னு குடுகுடு ஓடி வந்து டேய் மச்சான் வந்துட்டியா கூட ஜாலியா விளையாண்டதுக்கு அப்புறம் டேய் ஒரு நிமிஷம், என்ன இது கண்ணுல பேட்ச், உனக்கு இன்னமும் உடம்பு சரியில்லையா, அடா பாவி, இதை மிண்டியே சொல்லியிருந்தீனா உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் வீட்டுக்கே கொண்டு வந்திருப்பான்ல, அதை விட்டுட்டு ஏன்டா ஸ்கூலுக்கு வந்த, இதுல வேற முன்ன விட இப்போ உன்னுடைய உடம்பு வேற ரொம்ப குறைஞ்சு போயிருக்குது, அதனால இதுக்கப்புறமாச்சு நல்லா சாப்பிடுன்னு இவன் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாலும் இவன் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருப்பான். ஏன்னா இவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவனால எதுவுமே ஓப்பனா இவன் கிட்ட சொல்ல முடியல. அதனால என்ன மன்னிச்சிடறான்னு இவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு விஷயம் இவனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இவனுடைய அப்பா அம்மா எல்லாருமே இவனுடைய சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அதனால இவனை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாம அவனுடைய சேவிங்ஸை வச்சு இவன் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஹீடே இவனுடைய ஸ்கூல்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறி இருப்பான். இவன் யாருமே கண்டுக்கலனாலும் இவனா ஓடி வந்து பேசிக்கிட்டே இருப்பான். அதனாலே இவன் கோலா மாறுற வரைக்கும் இவங்களுக்கு நடுவுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருந்திருக்காது. ஆனா இப்ப இவன் கோலா மாறினதுல இருந்து இவனுக்கு நடந்த சில விஷயங்களை இவன் கிட்ட மறைச்சிட்டான் இல்லையா, அதனால என்ன மன்னிச்சிரு ஹீடேன்னு இவன் மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுட்டு இவன் கூட நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹே காணக்கே, இன்னைக்கு கிளப் ரூம்ல ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு போயிடலாமான்னு காணக்கேவை கூட்டிக்கிட்டு ஹீடே தன்னுடைய கிளப் ரூமுக்கு வந்திருப்பான். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தான் காணக்கேவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா ஹீடே உடைய சீனியர் அந்த கிளப் ரூம்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, இவன் ஏற்கனவே மீட் பண்ண நிஷிகி என்ற அந்த கோல் தான். அதனால இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டதுனால இன்னது இவனா அப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹீடே மட்டும் ஜாலியா உள்ள வந்து தன்னுடைய ப்ராஜெக்ட பத்தின விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவன் எவ்வளவு தெரியும் அதோடைய ஃபைல் மட்டும் கிடைக்கவே இல்லை. அதனால இவன் நிஷிகி கிட்ட வந்து அந்த ஃபைல் எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு கேட்க, ஓ அதுவா, அது நீ இன்னைக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்ல, சாரிப்பா என்ன மன்னிச்சிரு, தெரியாதனமா இன்னைக்கு அதை நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லப்போம். அட என்ன சீனியர் இப்படி பண்ணிட்டீங்க, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட சப்மிட் பண்றதுக்கு எனக்கு டைம் இருக்குது, அதனால நம்ம பொறுமையா போயிட்டு உங்க வீட்டுல இருந்து அதை எடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் காணக்கே, நான் இன்னைக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுப்பா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, ஏன்னா இன்னைக்கு நான் என்னுடைய சீனியர் கூட அவரோட வீட்டு வரைக்கும் போக போறேன்னு சொன்னதும் காணக்கேவுக்கு இப்பதான் அந்த நிஷிகி பண்ண விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அதனால ஐயோ என்னுடைய ஃப்ரெண்ட் இவன் கூட அனுப்புறதா, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சடனா நிஷிகி கிட்டயே நானும் உங்க கூட வரேன்னு இவன் கேட்டுட்டான். ஆனா இப்படி இவன் கேட்டதும் ஹீடேவுக்கு செமஷாக்கா இருக்குது. ஏன்னா இவன் எப்பயுமே ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனா தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால இவனுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுனே தெரியலையே, ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றானேன்ற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஓ நீனு வரியாப்பா, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது வாங்க போலான்னு இவங்க ரெண்டு பேரும் நிஷிகை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு கடைகிட்ட வந்ததும் ஹே எனக்கு பிடிச்ச ஒரு பண்ணு போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு வேணுமானு டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ண வாங்கி இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறான். ஆனா இங்க நடக்கிறது எதையுமே காணக்கே வேலை சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா கோல்ட்ஸ் எல்லாம் எதையுமே சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி இந்த ஸ்வீட் பண்ண வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறான், அது மட்டும் இல்லாம இவனுமே இதை சாப்பிட போறானா, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இவன் அசால்ட்டா அந்த ஸ்வீட் பண்ண சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இன்னமும் தெரியல இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா கோல்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் உணரவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவனால எப்படி முடியுதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ என்னப்பா நீ சாப்பிடலையான்னு கேட்க, இல்ல இப்ப எனக்கு சாப்பிடணும்னு தோணல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு எடுத்து பேக்குள்ள வச்சுக்கிட்டு திரும்ப இவங்க கூட சேர்ந்து நடந்து போகும்போது இவனுக்கு இந்த நிஷிகி மேல இருக்கக்கூடிய சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு சைடு பார்த்தா இவன் ஹியூமனா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் நைட் நேரத்துல ஒரு கோலா வந்து அன்னைக்கு என்ன அட்டாக் பண்ணான். அப்பனா இவன் யாரு, இல்ல இவன மாதிரி வேற யாராச்சும் இருக்காங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கொஞ்சம் குழப்பத்தோட யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது தான் தம்பி நீ குழம்பவே தேவையில்ல, நீ நினைக்கிறவன் நான் தாண்டான்ற மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லைன்றதுனால ஹீடேவை எட்டி ஒரு உதையை விட்டு நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அடடடா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, என்னுடைய கேம்பஸ்குள்ள இன்னொரு கோலா என்னோட டெரிட்டரிக்குள்ள வந்தாலே யாருமே நான் விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய கேம்பஸ்குள்ளே நீ வந்திருக்கிற, உன்னை நான் சும்மா விடுவேனா என்ன, அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவுமே வீக்கான கோலா இருக்கிறன்னு உன்னை பார்த்த அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ என்னடா இன்னைக்கு உன்னுடைய ஃப்ரெண்டு கூடவே என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கிற, சோ சொல்லு எத்தனை நாளா உன்னுடைய ஃப்ரெண்டை சாப்பிடலாம் நீ திட்டம் போட்டு வச்சிருக்க, நீ உன கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. காணக்கே டக்குன்னு இங்க பார், நான் ஒண்ணு ஒன்ன மாதிரி மனுஷங்களை கொல்ற ஒரு டீமன் கிடையாது, நான் மனுஷனா மாறணுன்றதுக்காக என்னால
என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு டீமனா நான் மாற மாட்டேன்னு இவன் சொல்லப்போம், என்னது நான் உன் கண்ணுக்கு ஒரு டீமன் மாதிரி தெரியறேனா, பொய்யால நீ செத்தடான்னு இவன் ஜஸ்ட் தன்னுடைய கையை வச்சு இவனுடைய வயித்துல ஒரு குத்து குத்த இவனுக்கு ஓட்டையை போட்டுக்கிட்டு ரத்தமே வந்துருச்சு. ஏன்னா கோல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஹியூமன் ஃபிளஷ் சாப்பிடுதோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கானதுங்களா இருக்கும். அப்படி இருக்கும்போது காணிக்கை இது வரைக்கும் அதிகமா யாரையும் சாப்பிட்டது இல்ல இல்லையா, அதனாலதான் இவன் வீக்கா இருக்கிறதுனால அசால்ட்டா இவனை புடிச்சு போட்டு இப்படி அடிச்சதுக்கு அப்புறம், ஹே காணிக்கை உனக்கு தான் இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நான் யாராச்சும் சாப்பிடலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அந்த நேரம்னு பார்த்து நீனே உன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து என்கிட்ட இப்படி பலிக்கடா மாதிரி கொடுத்ததுனால இவனை ரசிச்சு ருசிச்சு நான் சாப்பிட போறேன். உனக்கு இவன் கிட்ட இருந்து ஏதாச்சும் வேணுமா சொல்லு, டேஸ்டான பகுதி ஏதாச்சும் வேணும்னா அறுத்து கொடுக்குறேன்னு சொல்லப்போம். டேய் அவன் என்னுடைய ஃப்ரெண்டுடா, அவன் மேல கைய வைக்காதன்னு இவனுடைய உடம்புல கொஞ்சம் கூட எனர்ஜியே இல்லைனாலும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக இவன் எழுந்து நின்னுகிட்டு இருக்கிறான். அதனால இப்படி இவன் எழுந்து நிக்கிறத பார்த்த உடனே, ஓ இந்த நிலைமையில உன்னால எழுந்து நிக்க முடியுதா, அப்பனா சரி இங்க பார், உன்னுடைய ஹீலிங்க்கு இப்ப இவனுடைய உடம்பு நீ சாப்பிட்டீனா நல்லா டக்குன்னு பவர் வந்துரும். அதனால வந்து இவனுடைய உடம்புல இருக்கிற டேஸ்டான பகுதி எல்லாத்தையுமே சாப்பிடு, உன்னுடைய ஃப்ரெண்டு தானே ரொம்ப டேஸ்டா இருப்பான், வா 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 வான்னு இவனை கூப்பிட. டேய் உனக்கு சொன்னா புரியாதாடா, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் ஒண்ணு உன்னுடைய சாப்பாடு கிடையாதுன்னு இவனால முடியலனாலும் வேகமா ஓடி வந்து கையில இருக்கக்கூடிய பேகை வச்சு இவனை அடிக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா இவன் தான் உடம்புல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிறான் இல்லையா, அதனால வந்தவனை எட்டி ஒரு உதைய விடவும் இவன் தர தரம் தேய்ச்சிக்கிட்டே போய் கீழே விழ. ஹே காணிக்கை என்னால உன்னை சத்தியமா புரிஞ்சுக்கவே முடியல, ஒரு கோலா மாறினவங்க கண்டிப்பா உயிர் வாழணும்னா ஹியூமன்ஸோட ஃபிளஷை சாப்பிடணும். ஈவன் உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா மனுஷங்க எப்படி உயிர் வாழறதுக்காக ஆடு கோழி பன்னீர் எல்லாத்தையுமே அடிச்சு சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி தான் கோல்ஸ் எல்லாருக்கும் ஹியூமன்ஸ் ஒரு சாப்பாடு மட்டும் தான். அதனால இப்ப நீ உன்னுடைய ஃப்ரெண்டை சாப்பிட முடியுமா முடியாதான்னு கேட்க, இல்ல என்னால முடியாது, அவன் என் ஃப்ரெண்டு, அவனை நான் சாப்பிட மாட்டேன்னு திரும்ப திரும்ப அதே கதையை அவன் சொல்ல ஆரம்பிக்க, அட போடாடே உன் ஃப்ரெண்டுன்றதுனால அவனை உன் கூட ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனா நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்ட, அதனால இப்ப எனக்கு வேற வழி கிடையாது, ஃபர்ஸ்ட் நான் உன்னை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவனை நான் போய் கொல்றேன், இல்ல அவனை கொண்டுட்டு வந்துட்டு உன்னை நான் கொல்லுட்டுமா அப்படின்னு இவனை புடிச்சு போட்டு அடிக்கவும் காணிக்கை ஒரு கட்டத்துல சுத்தமா உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாம அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இதனால சரி ஓகே, செத்த பாம்பு அடிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் போயிட்டு என்னுடைய சாப்பாடை நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு இவன் கீழே கிட்ட வந்ததும் தன்னுடைய காக்குனியை வெளியில எடுக்க, இதே எல்லாத்தையும் அரை மயக்கத்துல கடக்கக்கூடிய காணிக்கையை பார்த்துட்டு, இல்ல இப்படி நடக்க கூடாது, நான் எப்படியாச்சும் என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தணும், நான் அதுக்கு ஸ்ட்ராங்கா மாறணும், ஆனா என்னால எழுந்திருக்க கூட முடியல, நான் இப்ப என்ன பண்ண போறேன் எனக்கு எதுவுமே தெரியலையே. இவன் கொஞ்சம் அப்படியே கண்ண முடி யோசிக்கும் போதுதான் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல மீட் பண்ணி பேசிக்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் திரும்ப இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்து அடுத்த செகண்டே என்னுடைய ஃப்ரெண்டை விட்டு தள்ளி போடான்னு இவன் வெறி பிடிச்ச மாதிரி எழுந்ததுமே இவனுக்குள்ள இருக்கக்கூடிய காகுனேவை வெளியில கொண்டு வர, ஓஹோ இதுதான் உன்னுடைய காகுனேவா, பரவாயில்ல நல்லதான் இருக்கு, ஆனா இதை வச்சுக்கிட்டு ஏன் கூட உன்னால சண்டை போட முடியாதுன்னு இந்த நிஷிகி இவனை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா காணக்கி செம்ம வெறியில இருக்கிறதுனால இவனுடைய அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிச்சு அடுத்த செகண்டே இவனை அந்த இடத்துல தூக்கி போட்டு யாரு மேலடா கைய வைக்க பார்த்தன்னு இவனுடைய காகுனையை வச்சு கொடூரமா ஒரு அட்டாக்க பண்ணிட்டு இவனை தூக்கி ஒரு கம்பியில அடிக்கவும் அதுல தொத்திக்கிட்டு, அட பாவி உன்னுடைய பவர் இந்த அளவுக்கு அதிகமாவா இருக்குதுன்னு இந்த நிஷிகை புலம்பிக்கிட்டு இருக்க, இவன் அடி அடின்னு அடிச்ச காணக்கே இப்ப சுத்தமா கான்சியஸ்ல இல்ல. ஏன்னா இவன் ரேஞ்ச் மோடுக்கு போனதுனால இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனுஷங்களை சாப்பிடணும்ன்ற ஆசை வெளியில வந்துடுச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா இவனுடைய இந்த நிலைமைக்கு காரணமான அந்த ரீசேவும் இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறா. அதாவது அந்த பொண்ணு தான், அவளுடைய பேரு ரீசே, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், சோ இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்படி ரீசே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது இவன் என்ன சொல்றானா, இங்க பார் உன்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப டேஸ்டா இருப்பான், இவனுடைய ரத்தம் உன்னை வாவான்னு கூப்பிடுது, வா இவனை சாப்பிடு, இவனை சாப்பிட்டா தான் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாற முடியும், அதனால போன தடவை எப்படி அந்த ஹியூமன் ஃபிளஷை சாப்பிட்டியோ அதே மாதிரி தான் இவனையும் நீ சாப்பிட போற, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாத, வா இவனை சாப்பிட்டு உன்னுடைய பசியை தீர்த்துக்கோ, இவன் ரொம்பவே டேஸ்டா இருப்பான்னு சொன்னதும், ஆமா என்னுடைய ஃப்ரெண்டு டேஸ்டா இருப்பான், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இவனை சாப்பிட்டு நான் ஸ்ட்ராங்கா மாற போறேன்னு இவன் தன்னுடைய ஃப்ரெண்டையே சாப்பிடுறதுக்காக கிட்ட வந்துகிட்டு இருக்க, சடனா இவனை தடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு டோக்கா வந்துட்டா. அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வர போலீஸ் மாதிரி டோக்கா இந்த இடத்துக்கு வந்ததும், ஹே இங்க பார் நீ மட்டும் இப்ப அமைதியாகல, ஒய்யால நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் மிரட்டா, இருந்தாலும் இவன் தான் கேட்கிற நிலைமையில இல்ல இல்லையா, அதனால இவன் நான் சாப்பிட்டே ஆகுன்ற மாதிரி கிட்ட வரும்போது அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் அன்டேக்கோ காஃபி ஷாப்ல கண்ணு முழிக்கிறான். அது மட்டும் இல்லாம என்னுடைய வாய் முழுக்க ரத்தமா இருக்குது. அதனால என்னுடைய வாயில இருக்கக்கூடிய ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு கொஞ்சம் பதறும் போதுதான் கரெக்டா இந்த ஓனர் வந்துட்டு, இங்க பாருப்பா தம்பி உன டோக்கா தான் கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா, அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஒரு விஷயத்தை பார்த்தே ஆகணும்,
கேட்கணும். என் கூட வாணி இவனை கூட்டிட்டு போயிட்டு பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்டை காட்ட இவன் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பதறிக்கிட்டே வந்து பாக்குறான். பட் நல்ல வேலையா அவனுக்கு எதுவுமே ஆகல, ஜஸ்ட் சின்ன சின்ன காயங்கள் மட்டும் தான் ஏற்பட்டு இருக்குது. அதனால நல்ல வேலை என்னோட ஃப்ரெண்டுக்கு எதுவுமே ஆகல. இருந்தாலும் எனக்கு எக்கச்சக்கமா காயங்கள் ஏற்பட்டுச்சு. அது எல்லாமே இப்ப எனக்கு ஹீல் ஆயிருக்கு. அது போக என்னுடைய வாய் முழுக்க ரத்தமா இருக்குது. அது கூட சேர்த்து எனக்கு இருந்த பசியுமே காணா போயிருக்குது. அப்பனா நான் யார சாப்பிட்டேன், அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு இவன் கேட்கவும், இங்க பாருப்பா, உன்னை டோக்கா தடுக்கும் போது உன்னுடைய ஃப்ரெண்டை நீ கொஞ்சம் காயப்படுத்திட்ட. ஆனா நல்ல வேலையா இவனை நீ முழுசா காயப்படுத்துறதுக்குள்ள டோக்கா தாங்கிட்ட இருந்த ஃபிளஷை வச்சு உங்க ரெண்டு பேருமே காப்பாத்திட்டா. அதனால இப்ப நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாகணும். உன் கூட யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை கண்டிப்பா நீ காயப்படுத்திடுவ. சோ அதனால சில விஷயங்கள் நீ புரிஞ்சுக்கணும்பான்னு சொன்னதும் இவன் கதறி கதறி அழுதுட்டு, எனக்கு புரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு கூட என்னால இருக்க முடியாதுல்ல. ஆனா எனக்கு என் வாழ்க்கையில இருந்தது இவன் மட்டும்தான். என்னுடைய அப்பா அம்மா யாருமே என் கூட இல்ல. ஆனா இவன் என் கூட இருந்தான். ஆனா இன்னைக்கு இவனையே எனக்கு பிரிஞ்சு போகணுன்ற ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு. ஆனா எனக்கு இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நான் ஒரு முழு கோலும் இல்ல, ஒரு முழு மனுஷனும் இல்ல. அதனால எனக்கு இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னு இவன் கதறி கதறி அழுததும், ஹேய் அப்படி மட்டும் நீ நினைக்காதப்பா. ஏன்னா கோல்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல பாலமா இருக்க போறதே நீ தான் நான் நம்புறேன். அதனால நீ இப்படி இருக்கிறத நினைச்சு கஷ்டப்படாத. ஒரு நாள் உன்னால கண்டிப்பா மனுஷங்களுக்கும் கோல்ஸுக்கும் நடுவுல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர முடியும். ஆனா இப்ப நீ மனுஷங்க கூட வாழறது அந்த அளவுக்கு சரியா இருக்காது. அதனால இப்ப இருந்து நீ கோல்ஸ் கூட தான் வாழ்ந்தாகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க செய்யற சில விஷயங்களையும் நீ கடைபிடிச்சாகணும். அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு சம்மதமானு கேட்கவும், சரி ஓகே, உங்க கூட நான் இருக்கிறதுனால என்னோட ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னா கண்டிப்பா நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு கூட இவன் போக ஆரம்பிக்க, இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீடே இவன் சொல்லிட்டு போன எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டான். ஈவன் இவன் ஒரு கோல்னு சொன்ன எல்லா விஷயமும் இவன் காதுல விழுந்துருச்சு. இதனால என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு கோலான்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சிசிஜியை சேர்ந்த ரெண்டு பேரு ரீசியே பண்ண கொலைகள் எல்லாத்தையும் பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ உயிரோட இருக்கும்போது நிறைய பேரை பில்டிங்ல வச்சு கொண்டுகிட்டு இருந்தா இல்லையா, அதனாலதான் அந்த பில்டிங்க்கு வந்து ரெண்டு பேரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான பொருள் இந்த இடத்துல இருக்கிறது தெரியுது. என்னடான்னு பார்த்தா ரீசிய மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தவன்ட்டு புடிட்டு வந்து அந்த காகுனேவை எடுக்கக்கூடிய அந்த டூல்ஸ் தான். அதனால இதை எடுத்து பார்த்ததும் இது 11th வார்டுல இருக்கக்கூடிய கோலோடைய ஆயுதமாச்சு. இது எப்படி 20th வார்டுல வந்திருக்கு? அப்பனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கோல்ஸுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குதுன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த எபிசோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்களை டீட்டெயிலா சொல்றேன், ஆனா சில விஷயங்களை டீட்டெயிலா சொல்லவே இல்லை. அது ஏன்றது இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன் இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, இப்போ லாஸ்டா ஒரு டூல் எடுத்தாங்க இல்லையா, அந்த டூல் இன்னும் டூல் அது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு மட்டும் தான் லைட்டா நான் சொல்லியிருப்பேன். ஆனா இதால எப்படி கோல்ஸோடைய உடம்புல இருக்கக்கூடிய காகுனியவை வெளியில எடுக்க முடியும், அண்ட் இதுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இந்த இடத்துல நான் தெளிவா சொல்லல. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல இதை பத்தி கொஞ்சம் டீடைலிங்ஸ் வரும். அந்த டைம்ல அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அது போக வேற ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க மறக்காம எப்பயும் போல இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் பண்ணும்போது அதையுமே சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் நான்.